ஸோ இப்போ அந்த வீட்டை மீட்டு கொடுக்கறதுக்கு மாசான சம்பவத்தை மருமகன்கள்லாம் சேர்ந்து செய்கிறாங்கங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ வந்து வீட்டு வாசலில் பசுபதி நிற்க அவரை மிரட்டி ஒழுங்காக வந்து ஹெட்செட் போடு, ப்ளூடூத் ஹெட்செட் கழுத்தை இந்த காதில் மாட்டிட்டு போ அப்படிங்கிறாங்க. அவரும் வந்து அவருடைய டிரைவ் பண்ணுறவர்கிட்ட வந்து அதை வாங்கி அதை மாட்டிட்டு மேலே உள்ளே போகிறாரு. ராகவ இல்லைன்னா அவ்வளோதான், நீ பார்க்கவே முடியாதெல்லாம் மிரட்டுறாங்க. இவன் எதுக்கு வந்தான்? பாட்டி ஷாக் ஆகிட்டு இருக்கும் பொழுதே வந்து இந்த பக்கம் காவேரி மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க, எப்படியும் இவர் தான் அனுப்பிவிட்ருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க உள்ளே வந்தவர் வந்து ஒரு மாதிரி கோபமாக முறைச்சிட்டே இருக்க, வில்லன் மாதிரி போஸ்ட் கொடுக்காம ஒழுங்காக வந்து சாரதா கிட்டக்க நார்மலாக பேச, அத்தை கிட்டக்க அப்படின்னோடனே, சாரதா தங்கச்சி நான் ஒன்றும் பயப்படாதம்மா அப்படின்லாம் வந்து பேசிட்டு அப்படியே ஒரு டக்குன்னு குமரன் என்ன சொல்கிறாரு, கங்கா ரொம்ப பயந்தா, கங்கா கிட்ட போய் கும்பிடு போடு அப்படின்னா, கங்கா கிட்ட போய் வணக்கம்மா நீ பயப்படாதம்மாங்கிறாரு. அடுத்து வந்து காவேரி கிட்டக்கு வந்து சாரி சொல்லு அப்படின்னு விஜய் சொல்ல சாரி சொல்கிறார். உடனே இப்போ நிவின் வாங்கி யமுனான்னு சொல்ல முடியாது இல்லை, அதனால சாரதா அவங்கள்ட்ட போயிட்டு வந்து அவங்கள்ட்டையும் ஒரு வணக்கத்தை போடுங்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்டையும் வந்து அத்தைக்கிட்டையும் வணக்கம் போடுறாங்க. வணக்கத்தெல்லாம் போட்ட அப்புறமா பத்திரத்தை எடுத்து கிழிச்சு போட்டு இந்த பத்திரத்தை கொடுத்து நான் பண்ணது தப்புன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க வெவ்வேறு விஷயத்த செய்ய சொல்கிறாங்க. என்னென்னா முதல்ல காலில் விழுங்குறாங்க. அவர் யோசிச்சிட்டே இருக்கா, விழுவியா மாட்டியா இல்லைனா அவன் புள்ள அவ்வளோதான் அப்படின்னா ஒரு தசு புசுன்னு யோசிச்சுட்டு காலில் விடுறதுக்கு போகிறார். அதுக்கப்புறமா இப்போ காவேரி கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, அவனை பலாரும் ஒன்று விடுனா நிஜமாவா அப்படின்னா நிஜமா அப்படின்னு பலாரும் வாங்கி அவங்களும் அரைஞ்சிட்றாங்க. அப்படியே அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கிறார். நான் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன், நான் உங்கள் நிலத்தை உங்களுக்கே கொடுத்துட்றேன், உங்கள் வீட்டை உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து அவர் பேச, அவங்க வசனமாக வந்து எங்கள் அப்பா அவனை எவ்வளோ நம்பினாரு, அவர் ஏமாத்தினல அப்படின்னு வந்து கோபமாகவும் பேசிடுறாங்க. வெளில கிளம்புடா அப்படின்னு வெளில கிளம்பி வரார். வந்தோடனே நேராக நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டு உன் பிள்ளைய கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. இதோட முடியுமானா முடியாது. இன்றைக்கி மாசாக இருந்த விஷயத்தை நாளைக்கு வந்து பிரச்சனையாக வந்து முடிய போகுது. இதுக்கு நடுவில் இதெல்லாம் வந்து பார்த்து கங்கா சந்தோஷப்பட போகிறாங்களா இல்லை இப்பயும் இது தப்புன்னு தான் சொல்ல போகிறாங்களாங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கதையை அடுத்து எப்படி போகுது, வளைகாப்பு அதில் பிரச்சனைலாம் வரப்போதே, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லிட்டு இந்த சீரியலை பற்றி உங்கள் கருத்துக்கள் ப்ளஸ் நீங்கள் பார்க்கறதுலேயே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இடம்பொருள் சேனல் மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.